ஜனவரி 30. குறட்டையும் கோட்டையும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், துதியுடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசியர் 4:2. எப்போதும் விழித்திருத்தல் என்பது எக்காலத்திற்கும் இன்றியமையாததாகும். குறிப்பாக இந்த இறுதி காலத்தில் எதிராளியாகிய பிசாசானவனை மேற்கொள்ள விழிப்புடன் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:8. நமது உடல் பலம் குன்றி இருந்தாலும் நமது ஆவி உற்சாகமானதே. உடல் மேலும் மேலும் பலங்குன்றி சோர்ந்து போகாதிருக்க விழிப்புடன் இருத்தலே வழி. மத்தேயு 26:41. மேலும் ஆண்டவரின் 2ஆம் வருகை பகிரங்கமாக இல்லாமல் திருடன் எப்போது வருவான் என்கிற நிலையில் நமக்கு தெரியாத சூழ்நிலையில் இருக்கும். எனவே விழித்திருப்போம். மனிதர்களால் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் நாம் மற்றவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கும் நம்மை குறித்தே விழிப்புடன் இருத்தல் அவசியம். லூக்கா 17:1-3 வரை. மரணம் எப்பொழுதும் வரலாம். ஆகையால் மரணத்தை எதிர்கொள்ளவும் விழிப்புணர்வு அவசியமாகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2. விழிப்பில்லாததால் விழுந்து போன சோக எடுத்துக்காட்டுகள் நமக்கு எச்சரிப்பு. தாவீதரசன் விபச்சாரத்திற்கும் கொலை பாதகத்திற்கும் தள்ளப்பட்டது அவன் சும்மா உப்பரிகையில் உலாத்தினதினால்தான். 2 சாமுவேல் 11:1-2. பேதுரு தன்னை குறித்து விழிப்புடன் இல்லாததினால்தான் மிக நெருங்கிய தன் குருநாதர் இயேசுவை மறுதலித்தார். மத்தேயு 26:40. கன்னியர்களில் பாதி பேர் மணமகனையே விழிப்பின்மையால் இழந்து போனதை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? மத்தேயு 25:1-13. நம்முடைய தனி வாழ்வில் விழிப்புடன் எப்போதும் இருக்கும் போது வாழ்வு காக்கப்படுகிறது. உன்னத பாட்டு 1:6. துதியுடன் ஜெபிப்பதிலும் அனுதினம் தியானிப்பதிலும் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வதிலும் விழிப்புடன் இருத்தல் அவசியம். திருப்பணியில் விழிப்புணர்வு இன்றியமையாதது. ஆர்ப்பு காலத்தில் தூங்கக்கூடாது. நீதிமொழிகள் 10:5. சேவையில் விழிப்புடன் இருக்க லூக்கா 12:37 நம்மை அழைக்கிறது. திருச்சபையை கண்காணிப்பதில் விழிப்புடன் இருப்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28, மத்தேயு 13 ஆகிய பகுதிகள் தெளிவாய் விளக்குகின்றன. விழிப்பு என்பது இவ்வளவு காலம், இவ்வளவு நேரம், நாள், மணி, நிமிடம் என்றில்லாது எப்போதும், அதாவது 24 மணி நேரமும் கவனமாயிருத்தலையே குறிப்பிடுகிறது. அப்படியானால் நாம் தூங்கும்போது கவனமாயிருக்க முடியுமோ? முடியும். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்றே உன்னத பாட்டு 5:2 பார்க்கிறோம். விழித்திருப்போம், விரைவில் வருகிறார் விண்ணரசர். எப்போதும் பயபக்தியாய் விழித்திருப்பதே ஒருபோதும் பரிதாபமாய் விழித்திருக்க வழி. ஆத்துமாவே, தீங்குக்கு தப்பத்தக்கதாக நீ விழித்து தொழுது கெஞ்சிக் கொள்வாயாக. ஏனென்றால் சாத்தானால் உனக்கு எந்த திக்கும் சோதனைகள் நிற்கும். பாமாலை. ஜான் பர்ச்சார்ட்.